அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ கிளாஸ் 12 மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஷார்ட் ரன் யூக்லிபிரியம் அவுட்புட். அதில ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதில வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 75% ஆஃப் த இன்க்ரீஸ் இன் இன்கம் இஸ் ஸ்பென்ட் ஆன் கன்சப்ஷன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 1000 crore குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் இன்க்ரீஸ் இன் இன்கம் கண்டுபிடிக்கணும். டோட்டல் இன்க்ரீஸ் இன் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் இன் இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இன்கம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப இன்க்ரீஸ் இன் இன்கம்க்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் ஒய் அப்படின்றது. அப்ப நம்ம இந்த ப்ராப்ளம்ல இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் இன்க்ரீஸ் இன் இன்கம் டெல் ஒய்யோட வேல்யூ தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப டெல் ஒய் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, டெல் ஒய் வர நம்ம ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். கே இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஐ. இப்போ இதில் டெல் ஒய் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கேவோட வேல்யூ நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த டெல் ஐ சம்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 1000 crore கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு டெல் ஐயோட வேல்யூ. ஸோ இப்போ கே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கேக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. கே இஸ் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் எம்பிசி. நான் ஏன் பர்டிகுலராக இந்த ஃபார்முலாவை எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்லேயே என்ன கொடுத்துருக்காங்க கிவன் பார்த்தீங்கன்னா, 75% ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஸ்பெண்ட் ஆன் கன்சப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 75% கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்பிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 75% கொடுத்ததால நம்ம என்ன பண்ணலாம்னா 75/100 அப்படி இல்லைன்னா 0.75 அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எம்பிசி தான் வந்து சம்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, இதுவும் வந்து சம்லேயே கொடுத்தது தான் இந்த வேல்யூவும். இப்போ கே இஸ் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் 0.75 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 1 இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 0.25 அப்படின்னு நமக்கு வரும். இப்போ இந்த 0.25 பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட்ஸ் இருக்கிறதால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 100/25 வரும். அப்போது கேவோட வேல்யூ வந்து நமக்கு இதை கேன்சல் பண்ணால் கேவோட வேல்யூ வந்து நமக்கு 4 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவில் டெல் ஐ அப்படின்றதும் ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எம்பிசி வேல்யூ வச்சு நம்ம கே வேல்யூ இப்போ 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஐ. இப்போ இதில் கேவோட வேல்யூ 4, டெல் ஒய் அதே மாதிரி இதனுடைய வேல்யூ வந்து 1000. இப்போ இங்கே டிவைடில் இருக்கிறது இங்கே மல்டிப்ளையாக போகும். அப்போ 4 × 1000 இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய். அப்போ நமக்கு டெல் ஒய்யோட ஆன்சர் வந்து நமக்கு 4000 crore. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போக போகிறோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் டோட்டல் இன்க்ரீஸ் இன் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ கன்சப்ஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சின்னு சொல்லுவோம். அது வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது, இன்க்ரீஸ் இன் கன்சப்ஷன் சொல்லும்போது நம்ம வந்து இதை டெல் சின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டெல் சியோட வேல்யூ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டெல் சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி இஸ் ஈக்குவல் டு டெல் சி பை டெல் ஒய். இந்த ஃபார்முலா நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எம்பிசி வேல்யூ நமக்கு தெரியும். இப்போது கண்டுபிடிச்ச டெல் ஒய் வேல்யூ நமக்கு தெரியும் ஃபஸ்ட் சப்டிவிஷனில். இப்போ டெல் சி வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எம்பிசி இன்டூ டெல் ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல் சி. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த வேல்யூ தானே தெரியும், அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். டெல் சி இஸ் ஈக்குவல் டு எம்பிசி இன்டூ டெல் ஒய். டெல் சி இஸ் ஈக்குவல் டு எம்பிசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 75/100ன்னு எழுதிப்போம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். டெல் ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு இப்போ கண்டுபிடிச்ச 4000. நீங்கள் 0.75ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். அதனால் 75/100 கொடுத்துட்டு இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ டெல் சி வந்து நமக்கு 75 இன்டூ நமக்கு 40. இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு 3000 crore அப்படின்றது நமக்கு கிடைக்கும்.
ஸோ செகண்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சரும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.